வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகர ஹரகர சிவ 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 ஹரகர. அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். போன பதிவில் பால் அபிஷேகத்தின் மகிமையை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக கொடுத்துருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இன்றைய பதிவை நாம் காண்போம். வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது, இடையூறுகள் வருகிறது, இதெல்லாம் எதற்காக நம்ம ஒரு வாட்டியாவது யோசிச்சிருக்கோமா? இல்லை, எல்லாத்திற்கும் சாமி பார்த்துப்பாரு, சாமி காப்பாத்துன்னு நம்ம வேண்டிட்டு போற நம்மளுக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை பத்தி தான் இந்த பதிவுல இன்னைக்கு பார்க்க போறோம். கடவுள் வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது சில இடையூறுகள் நாம் எதிர்கொள்ற மாதிரி வரதான் செய்யும். அதனை நாம் நோக்க வேண்டும் என்பதை பற்றி நான் இங்கு விவரிக்கிறேன். இன்பமோ துன்பமோ மற்றவரால் வரக்கூடியது அல்ல, அவை நம்முடைய முன்வினை பயன்களே என்பதை நாம் அறிய வேண்டும். கடவுள் காரியத்தில் ஈடுபடும் போதும் துன்பம் ஏற்படுகிறது என்று நாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன காரியத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருந்திருந்தால் வேறு ஏதோ பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கலாம் அல்லவா? தலைக்கு வந்தது தலைப்பாக போனது மாறிவது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடுமையாக மழை பெய்கிறது, ஒரு குடையின் உதவியுடன் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்கிறீர்கள். கால்கள் நனைத்ததே என்று கவலைப்படாமல் தலை நனையவில்லையே என்று நினைத்து மகிழ்ச்சி அடைவதே அறிவின் முதிர்ச்சி. ஆகவே கடவுள் காரியங்களும் வழிபாடுகளும் எப்போதும் நமக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர இடையூறுகளுக்கு காரணம் ஆகாது. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.